கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஹல்லேலூயா தினந்தோறும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவ ஆலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தேவாலயத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவானவருடைய உபதேசிக்கிறது போல வீடுகளிலும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் தேவனுடைய வார்த்தையின் சத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் தொனித்து கொண்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களோடு இருந்தவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் வீட்டிலும் இடைவிடாமல் வார்த்தையின் சத்தம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. வீடுகளில் மனுஷீக சத்தம் அதிகமாக இருக்கிறதா அல்லது தேவனுடைய சத்தம் அதிகமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. நம்முடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெப சத்தம் அதிகமாகட்டும், ஜெப வீடாக மாறட்டும். புத்தியுள்ள ஒவ்வொரு ஸ்திரீகளும் புருஷர்களும் ஜெப வீட்டை முதலாவது கட்டும்படி கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லாருடைய தேவையும் சந்திப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம், இடைவிடாமல் ஜெபம், இடைவிடாமல் விழித்திருப்பது, இடைவிடாமல் நன்றி சொல்லுவது, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துவது, இடைவிடாமல் ஆராதிப்பது, இடைவிடாமல் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பது, இடைவிடாமல் விசுவாசத்தோடு இருக்கணும். இந்த விழித்திருக்கிறது அப்படின்னா தூங்காம இருக்கிறது இல்லை, ஆவியில் ஒரு விழிப்பு. எல்லா நேரத்திலும் தேவன் வரப்போகிறார், இயேசு மறுபடியும் வரப்போகிறார், நான் ஆயத்தமாக இருக்கணும், என் தேவனிடத்தில் நான் புறப்பட்டு போகணும், அவர் என்னை வந்து கூப்பிடும் பொழுது நான் பரலோகத்துக்கு நேராக போகணுங்கிற எல்லா விதத்திலும் ஒரு விழிப்போடு. ஹல்லேலூயா. வீட்டை கர்த்தருக்கென்று திறந்து கொடுக்கும் பொழுது, வீட்டில் ஜெப சத்தம், ஆராதனை சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு வீட்டையும் அவர் ஆசிர்வதிப்பாராக, குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.